குண்டு மிளகா செடி. அதெல்லாம் அந்த குச்சி மிளகா, குச்சி குச்சியாக இருக்கலாம் மிளகா. அந்த மிளகா தெரியுதா? குச்சி மிளகா இருக்கா? இங்கே இருக்குது பாருங்கள் குண்டு மிளகா. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் பச்சை காலையில் பறித்தேன். அதில் கொஞ்சம் தப்பிடுச்சு, கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் கையில். எப்படி இருக்குது? இங்கே வந்து பறித்தேன் இப்போ அந்த இதில் இருந்து குண்டு மிளகா. இது ஒன்று, இது ஒரு செடி. இது ஒரு குண்டு மிளகா செடி. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் குண்டு மிளகா செடி. தெரியுதா குண்டு மிளகா? இந்த ஒன்று சிவப்பாக இருக்கு பாருங்கள். குண்டு மிளகா தான் இருக்குது பாருங்கள் நிறையா. குச்சி மிளகா நிறைய பறிச்சிட்டேன். ஆனால் இன்னும் இருக்குது, எடுக்கணும். பழுக்க பழுக்க எடுக்கணும். தக்காளி, ஆப்பிள் தக்காளி கொண்டாந்து விற்கிறாங்கல்ல, அந்த ஆப்பிள் தக்காளி. இது வந்து இந்த காய்கறிகள் இருக்கிற தண்ணியிலேருந்து ஊற்றி ஊற்றி முளைக்க வச்சு, தேவக்கட்டையில் முளைக்க இதில் ஊற்றிருப்பாங்க போல், அதை முளைச்சி அது தண்ணி. ஒரு கத்திரிக்காய் ஒன்று பறித்தேன் பாருங்கள். செடியில் ஒரு கத்திரிக்காய் இருந்தது, அது பறித்து கையில் வச்சுருக்கேன். இதில் வந்து நாங்கள் வந்து பூசணிக்காய்ன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க. எத்தனை இருக்குது? இங்கே ஒரு 3, அங்கே அங்கே இங்கே ஒரு செடி முருங்கையில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. செடிக்கு பக்கத்துலேயே வந்துட்டேன். காய் நிறையா இருக்குது. பூசணிக்காய் அங்கேயும் இருக்குது பாருங்கள். எங்களோட மிளகாய் செடி ஓரளவு பழம் எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு ஒரு 2 கிலோக்கு இருக்கும். ஒரு 1.5 கிலோவாவது இருக்கும். 1.5-2 கிலோ இருக்கும். நிறைய இருக்குது. காலையில் ஒரு செடியை இதை பொடிச்சுக்கிட்டேன். இது பார்த்தீங்களா? இது என்ன செடின்னு சொன்னோம்னு தெரியலைன்னு சொன்னோம்ல, காலிஃப்ளவர். இன்னும் பூ வரல. காலிஃப்ளவர் செடி ஒரு செடி இருக்குது. ஒரு செடியில் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று நிறைய வந்துட்டுருக்கு. எப்போ பூ வரும்னு தெரியல. காலிஃப்ளவர். நான் பீட்ரூட்டோ அது எதுவும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காலிஃப்ளவர். இங்கே ஒன்று இருக்குது காலிஃப்ளவர். இங்கே ஒன்று இருக்குது. இன்னும் பூ வரல. பூ வரவே இல்லை. இனிமேல் தான் வரும் போல் இருக்குது. காலிஃப்ளவர் செடியில் 3 விதை மட்டும் அப்படியே கையில் இருந்து கொட்டியிருக்கும் போது முளைச்சி அப்படியே வந்துடுச்சு. இந்த நாட்டு தக்காளி, அது ஆப்பிள் தக்காளி, நாட்டு தக்காளி. அந்த மிதுக்கஞ்செடி சொன்னல, இந்த மிதுக்கஞ்செடி மிதுக்கஞ்செடி. இங்கே ஒரு செடி கிடக்கு, இங்கே ஒரு செடி இருக்குது. இல்லை கொஞ்சம் காய் இருக்கும். அன்னைக்கு பறிச்சிட்டேன். இன்னும் ஒரு நாள் பறிக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் காய் இருக்குது, பறிக்கணும். இது என்னன்னு பார்த்தீங்களா? கறி சுண்டக்காய் செடி. இப்போ தான் பூத்துட்ருக்கு. இது வந்து வெள்ளை கலரில் உள்ள சங்குப்பூ. சங்குப்பூ தெரியுதா? வெள்ளை கலர் சங்குப்பூ. இது வந்து வெள்ளரிக்காய் செடி. வெள்ளரிக்காய் செடி போட்டேன். நிறைய போட்டேன், ஒன்றும் காணோம். இது ஒன்று தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு காய், குட்டியாக ஒரு காய் இருக்குது பாருங்க. இந்த ஒரு குட்டியாக ஒரு காய். இது எப்படி பார்த்துருக்கோங்க? தக்காளி மாதிரி காய்ச்சிருக்கு. ஆனால் வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. காய்க்கும்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் எரு போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னொரு செடி இது அப்படியே கிடக்கு. எனக்கு மறுபடியும் தண்ணி எருலாம் போட்டிருக்கேன். இன்னும் அப்படியே இருக்குது வளராமல். அங்கேயும் கொஞ்சம் பூசணிக்காய் இருக்குது. வாழைக்கண்டு பற்றியெல்லாம் எப்படி இருக்குது? ஆடு கடிச்சிருச்சு. உள்ளே எப்படியோ ஆடு வந்து கடிச்சிருச்சு. கத்திரி செடி நிறைய காய்ச்சிச்சு. நல்லா அது ஒரு குறைஞ்சது 15 கிலோவாவது காய்ச்சிருக்கும். எல்லாருக்கும் கொடுத்தேன். அரை கிலோவா நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன். நாங்களே நிறைய எடுத்து சாப்பிட்டோம். கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட். இல்லை ஆர்கானிக் ஆயில் டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட். இந்த இருக்குது பாருங்கள், காய் இருக்குது. தெரியுதா? கத்திரிக்காய் ஒரு காய் இருக்குது. இது வந்து ஒரு கொய்யா செடி கொண்டாந்து நட்டேன். இந்த நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு.
இங்கே ஒரு காய் இருக்குது கத்திரிக்காய் குட்டியாக. இது அந்த கொத்து கத்திரிக்காய் அது என்னமோ டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சு. நான் மறுபடியும் மருந்து வாங்கியாந்து அடிக்கலை. மருந்து வாங்கியாந்து அடிக்கணும். அடித்தா வரும்னு நினைக்கிறேன். நிறைய பூத்துட்ருக்கு. அவரைக்காய் வந்து நிறைய பூத்துட்ருக்கு. நான் காய்க்கலை. இனிமேல் தான் சீசனாக என்னதில்லை. பனி இல்லாதனால இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. காய்க்கவே இல்லை. ஒரு தடவை ஒரு கிலோ காய்ச்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் காய்க்கலை. இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ காய இல்லையான்னு நினச்சிட்டு தான் அம்புட்டு பழுத்துருக்கு. வரையிலே பழமாக தான் வருது. தெரியுதா அந்த கத்திரிக்காயில்? சரி பழமாக இருக்கட்டும், அடுத்து விதைக்கு எல்லோரும் கேட்குறாங்க. அவளுக்கெல்லாம் காயப்பட்டு விதை கொடுப்போம். இந்த கொத்து கத்திரிக்காய் இது ஒரு செடி. கொத்து கத்திரிக்காய் செடி இங்கே ஒன்று. நான் கொத்து கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். கொத்து கத்திரிக்காயில் 2 கத்திரிக்காய் இருக்கா? அங்கே இருக்குது எல்லாம் பழமாக. அதுலேயும் நிறைய வந்துருச்சு பழம். எல்லாம் விதை. இந்த கொத்து கத்திரிக்காய் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. விதை எடுத்துக்கணும். இந்த கொத்து கத்திரிக்காய் தான் நிறைய செடி இதாகிடுச்சு. இங்கே இருக்க ஒரு 4-5 செடி தான் இருக்குது. மற்ற எல்லாமே ஏதோ பூச்சி மாதிரி வந்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டேன். தக்காளி கொஞ்சம் வளருது. தக்காளி காய் இருக்குது பாருங்கள். வளருது. நிறைய தக்காளி எடுத்துட்டோம். எப்படியும் 10 கிலோவாக எடுத்துட்டோம் தக்காளி. கத்திரிக்காய் ஒரு 15 கிலோவுக்கு மேலே எடுத்துட்டோம். 15 கிலோவோ 20 கிலோவான்னு தெரில. நிறைய எடுத்துட்டோம். பொன்னாங்கண்ணி கீரை, கத்திரி செடி, கனகாம்பரம், ரெண்டு பூ இருக்கு பாருங்க. மழை பெய்ய மாட்டேங்குது. மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லா வரும். மழை பெய்ய மாட்டேங்குது. ஓகே, தேங்க்யூ.